கணக்குல அப்புறம் பாத்துக்கலாம். லட்சுமி லட்சுமி அந்த துண்டு எடுத்துட்டு வா. மேடம் நான் பண்ண வரைக்கும் போயிட்டு வரேன். வண்டி வர நீ போய் டீச்சர் வீட்ல இருக்கிற தேங்காய் ஏத்தி விட்டுரு. இடம் காலி ஆகட்ட. ஏன் கணக்கு? அதான் கணக்கு. ஏனுங்க சொல்லுங்க. நான் வந்தது கூட தெரியாம, கையில இருக்கிற காஃபி கொட்டினது கூட தெரியாம, நீங்க பாட்டுக்கு உங்க அண்ணனுக்கு துண்டு எடுத்து கொடுக்க ஓடுறீங்களே. நீங்க என்ன உங்க அண்ணனுக்கு தம்பியா இல்ல வேலைக்காரனா? ஏன் ரெண்டும் தான். ரெண்டும் தானா? படிப்பறிவில்லாத ஒரு பாமர பொண்ணு கூட தான் புருஷன் எங்க போனாலும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுவா. நான் இன்டர்நேஷனல் சிமெண்ட் ஃபேக்டரி ஓனரோட ஒரே பொண்ணு, படிச்சவ. என் புருஷன் எப்படி எல்லாம் இருக்கணும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இருக்கலாமே, அதுக்கு என்னப்பா? உங்க அண்ணன் முன்னாடி நீங்க ஒரு கொத்தடிமை மாதிரி தலை குனிஞ்சு கை கட்டி நிக்கிறப்போ எனக்கு அவமானமா இருக்கு. இங்க பாரு, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் தான் ஆணிவர். அசைக்க நினைச்சேன்னு வச்சுக்க, உனக்கு தான் அறிவு இல்லைன்னு அர்த்தம். என்னங்க நீங்க கண்மூடித்தனமா பேசிட்டு இருக்கீங்க? கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன பெருந்தலைவரா, நெப்போலியனா இல்ல ஜான் கென்னடியா? ஜான் கென்னடியோ முளம் கென்னடியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆக மொத்தத்துல எங்க அண்ணன் தான் நான் முகம் பாக்குற கண்ணாடி. அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம். சரி சரி, கொஞ்சம் இருங்க, நானும் கிளம்புறேன். 2 பேரும் இன்னைக்கு டவுனுக்கு போறோம். எதுக்கு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர சொல்லிருந்தா, போவே இல்ல. அதான் இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம். அட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ணல. இத கூடவா உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும்? ஆமா, காலையில எந்திரிச்சு பல்லு விலைக்கு பாத்ரூம் போய் குளிக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் கிட்ட கேட்டுதான் செய்யணுமா? உள்ளூர் காவிரியில குளிக்கிறதா இருந்தா கேட்க தேவையில்லை. வெளியூர் கங்கையில குளிக்கிறதா இருந்தா அண்ணன் கேடு தானடி ஆகுனே. ஐயா சொல்லு. தம்பி பையனுக்கு கல்யாணம்ங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரணும். இந்த புள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வா. உனதான் புள்ள, போய் தண்ணி கொண்டா. புள்ளையா? எனக்கு பேர் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா இல்ல உங்க தம்பியா? சொன்ன உடனே தண்ணி கொண்டு கொடுத்து கை கட்டி நிக்கிறதுக்கு? நான் கைய நீட்டினா வேலை செய்யறதுக்கு 100 பேர் வந்து கியூல நிப்பாங்க. நான் இன்டர்நேஷனல் சிமெண்ட் ஃபேக்டரி ஓனரோட ஒரே பொண்ணு, தெரியும்ல? ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு நான் தண்ணி கொண்டு கொடுக்கணுமா? வயசான மட்டும் பத்தாது, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத யோசனை பண்ணி பேசணும். மைண்ட் இட். ஐயா சின்ன ஜெருசு ஏதோ தெரியாம பேசிருச்சு, மனசுல வச்சுக்காங்க ஐயா, மன்னிச்சிருங்க. தப்பு நம்ம மேலதானே கணக்கு. எதையுமே தப்பா நினைக்கிறவங்கிட்ட வேலை சொன்னதே தப்பு தானே. இந்தாங்கண்ணா. ஏன்னா தோட்டத்துக்கு போலியா நீ? பரப்புறேனுங்க. ஆச்சுங்க. போப்போ வேலையை பாரு. நீங்க போங்க, நான் வெளியில போட்டுறேன். கணக்கு ஐயா, சின்னசாமி பொண்ணு சீருக்கு நகை பண்ணி போட சொன்ன போட்டியா? ஆச்சு. தோட்டத்துக்குலாம் மறந்து படிப்பும் பணமும் இருக்கிறதால ஒரு பொம்பளை ஆம்பளை ஆயிட முடியாது, தெரிஞ்சுக்குங்க. யாரு ஜாட பேசுற? ஜாட பேசல, உங்களை தான் சொன்னேன். கொஞ்சம் பொம்பளையா லட்சணமா நடந்துக்குங்க. என்ன சொல்றதுக்கு நீ யாரு? நிறுத்தடி தம்பி, நீ கொஞ்சம் உள்ள போ. எப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு பொம்பளை கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம ஒரு ஆம்பளைய கை நீட்டு அடிக்கிறியே, ஒரு கை இருக்கா? ஆமா ஆமா, ஆம்பளைங்களை கொத்தடிமையா வச்சிருக்கிற கேவலமான குடும்பம் தானே இது. குடும்பத்தை பத்தி நீ பேசாதடி. முதல்ல நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, அப்பதான் குடும்பத்தை பத்தி தெரியும். நீங்க யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நீங்க என்ன என் மாமியாரா? நீங்க எப்படி இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தவ. விளக்கேத்துறதுன்னா என்னடி நினைச்சிட்ட?
எண்ணெய ஊத்தி திரிய போட்டு தீய வச்சுட்டா அது விளக்கேத்துறதுக்கு அர்த்தம் இல்லடி. நாம வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தோட மரியாதையும் பாரம்பரியத்தோட விளக்கத்தையும் ஏத்து நடக்கிறவ தாண்டி விளக்கத்த வந்தவ. உதாரணம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா நாங்களும் 4 எழுத்து படிச்சவங்க தான், நாகரிகம் தெரிஞ்சவங்க தான். நிறுத்தடி. நாகரிகம்னா என்னன்னு நினைச்சிட்ட? தொப்புள் தெரியுற மாதிரி சேலை கட்டுறதும் தொட தெரியுற மாதிரி துணி போடுறதும் தான் நாகரிகம் நினைச்சிட்டியா? பழச கட்டினாலும் பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடணும்டி. நான் கோடீஸ்வரியா வந்தவ, நீங்க கோடி துணி கட்டினவங்க அப்படித்தான் பேசுவீங்க. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கடைசியில கட்டையில போறப்போ கூட வர்றது இந்த கோடி துணி தாண்டி. பாதம் பார்த்து நடந்த பொண்ணுங்க தான் பாதம் மாறாம போயிருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி வாரம் பார்த்து நடந்தவங்க எல்லாம் வழி தெரியாம போயிருக்காங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இத பாருங்க, நீங்க வேணா தலை குனிஞ்சு நடக்கலாம், ஆனா நான் தலை குனிஞ்சு நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் எங்க பரம்பரைக்கு அந்த அவசியம் வந்தது இல்ல. ஆணும் பெண்ணும் சரிசமம்ங்கிறது எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஆம்பளையும் பொம்பளையும் சரிசமங்கிறது எனக்கும் தெரியும்டி. ஒரு ஆம்பளை 10 பொம்பளை கிட்ட போனாலும் அவனுக்கு பேர் ஆம்பளை தாண்டி. ஆனா ஒரு பொம்பளை 10 ஆம்பளை கிட்ட போனா அவளுக்கு பேரு என்னங்கறத நீயும் தெரிஞ்சுக்கோ. உன்னை தலை குனிஞ்சு நடான்னு சொல்லல, தலகணத்தோட நடக்க வேணான்னு தான் சொல்றேன். உன்னை பேச வேணான்னு நான் சொல்லல, ஆனா மத்தவங்க மனச புண்படாம பேசுன்னு தான் சொல்றேன். நீ அவனை அடிச்சு போட்ட, ஆனா அவன் உன்னை திருப்பி அடிச்சிருந்தா உன் பல்லும் பறந்திருக்கும், இந்த குடும்பத்தோட மான மரியாதையும் பறந்திருக்கும். எப்பவுமே ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல பொறுப்பு இல்லாம இருந்தா பரவாயில்ல, ஆனா புகுந்த வீட்டுல புத்திசாலித்தனமா இருக்கணும், சிலதை புரிஞ்சு நடக்கணும். அண்ணே, என்னாச்சு? நீ அழுதுட்டு போறான்ல, பின்ன இனி எத்தனை நாளுக்கு தான் சமையல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். 2 இடி அடிச்சாதான் சரியா போகுது. இடிச்ச ஏன் உன் பொண்டாட்டிய நான் எதுவும் சொல்லக்கூடாதா? என்ன நீ, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்க, சாப்பாடு போடுங்க. வாங்க. நீ அவசியத்துக்கு அழுதா ஏன் என்னன்னு கேட்கல, அனாவசியத்துக்கு அழுதா என்னன்னு கேக்குறது? அப்போ உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் அனாவசியமாயிட்டேன்ல. இந்த குடும்பத்துல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், சொத்தை பிரிச்சு 2 பேரும் டவுனுக்கு தனி கொடுத்துன போயிடலான்னு. எனக்கு அங்க ஏகப்பட்ட சொத்து இருக்கு, இருந்தாலும் நம்ம சொத்தோட போனா தானே நமக்கு மரியாதை. அதான் சொன்னேன். என்னங்க நீங்க, நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளி கத்தினா பஞ்சாங்கத்தை பாக்கலாம், தவளை கத்தினா என்னத்தை பாக்குறது? ஓஹோ, நான் பேசுறது உங்களுக்கு தவளை கத்துற மாதிரி இருக்கா? ஆனா தவளை கத்தினா மழை வரும், புயல் வரும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆமா, அப்படியே மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் பாதிக்கப்படுறது நீயா தான் இருக்கு. பாதிக்கப்படுறதுக்கு நான் ஒரு ஊருக்கு போறாளுங்க, அதன தனியா ஊருக்கு போய்கிட்டு கண்ணாலமாய் 4-5 மாசம் ஆகுதுல, நீயும் போய் 4-5 நாள் இருந்துட்டு வா. நமக்கு என்னைக்குதான் வேலை இல்லாம இருந்திருக்குது. ஆனா நான் போகலீங்கண்ணா, அவன் மட்டும் தான் போறாங்கண்ணா. நம்ம முனுசாமியை கொண்டு போய் விட்டு வர சொல்லியிருக்காங்க. அது என்றாது அவனையும் இவனையும் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றது அதோட மரியாதையா இருக்காது. விடுறதுன்னா நீ கொண்டு போய் விட்டு வா, இல்ல திரும்பி வரதா இருந்தா கொண்டு போய் விட்டு வந்துடலாங்கண்ணா. ஆனா இவ இனி வரமாட்டாளுங்க. ஏன் பசுபதி, பேச்சு பெருங்குடத்து பேச்சு மாதிரி இல்லையே, சில்லறத்தனமா இருக்குது. ஒரு பொட்ட புள்ளைய கட்டிட்டு வந்து 4-5 மாசம் குடும்பம் நடத்திட்டு அப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றிய, ஊர் மச்சுக்குமா? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா, நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைச்சிருங்க. பட்டணத்துல படிச்ச பொண்ணு, உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாம தான் இருக்கு. நாம தான் குடும்ப பழக்கத்தை ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கணும். ஆமா, சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க, அதான் பிரிச்சு வச்சலான்னு முடிவே பண்ணிட்டியாக்க. முதல்ல பொண்டாட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா அழுவுறதுலயும், அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம அழுவுறதுலயும் ஆச்சரியம் இல்லையடா. ஏன்னா ஒரே ரத்தம், அந்த உணர்வு இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதியிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கால் மாட்டுல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறாள, அவதாண்டா பொண்டாட்டி. கம்ப்யூட்டர் காலத்துல கூட கழுத்துல இருக்கிற மஞ்ச கைத்துக்கு மரியாதை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்டினவே இல்லையடா, கட்டிக்கிட்டவதான்.
ஏன்னா அந்த கைத்துக்காக அவ கட்டுப்பட்டு இருக்கிறா. பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அவளுக்கு பேர் வாழா வெட்டிதான். ஆனா புருஷன்காரனுக்கு வாழ்க்கையே வெட்டி. 10 பேருக்கு மத்தியில ஒருத்தன் நெத்தியில ஒருத்தன் பொட்டு வச்சுட்டாலே அவன் 4 பேர் மத்தியில நியாயம் பேசுறவன் ஆயிடுறான். அப்புறம் அவன் வீட்டு நியாயத்தை 4 பேர் வெளியே பேசினா அது அசிங்கம் ஆயிரம். அவன் ஆம்பளையும் இல்ல. பொண்டாட்டின்றவ புருஷன் பக்கத்துல இருக்க நெருப்பு மாதிரி. அடுப்பு எரிக்கலாம், விளக்கு எரிக்கலாம். ஏனோ தானு பயன்படுத்துன்னு வச்சுக்க, அது ஒன்னே எரிச்சு போடும், ஊட்டே எரிச்சு போடும். இல்ல தெரியாம நடந்துக்கிட்டேனுங்க, என்ன மன்னிச்சிருங்க. கணக்கு அந்த பத்திரத்துல கொண்டு வந்து கொடு. சரிங்க. இந்த பாருமா, பொழப்புக்கு போயிட்டு பொழுது போய் திரும்பி வர புருஷனை கலப்பு தெரியாம வச்சிருக்கவதான் பொண்டாட்டி. ஒரு பொண்ணு நல்லதே நினைச்சா மண்ணு வீடு மாளிகை ஆயிரும். அவளே மாத்தி நினைச்சா அந்த மாளிகையே மண்ணாயிரும். லட்சுமி, அந்த சாவி கொத்தலாம் கொண்டு வந்து கொடு. இந்தாங்கம்மா. எங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்குதுன்னு எங்க ஐயன் காலத்தையும் தெரியாது, எங்க காலத்தையும் தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சு பண்ணையம் பண்ணிட்டு இருக்கிறான். அதோட பத்திரம் தான் இது. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. நீ எங்கெங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க அண்ணன் தம்பி 3 பேரும் மறுக்காம போடுவான். ஆனா எங்க 3 பேத்தையும் பிரிச்சலான்னு மட்டும் காணால நினைச்சிடாத. அம்மா அம்மா மீனா, மீனா, என்னாச்சு? மீனா, மீனா, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. குளம் விருத்தி ஆயிடுச்சு. நீ என்ன? நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க. டேய் நில்லு. நேரமாச்சுல, இருந்து சாப்பிட்டு போட்டு அப்புறம் தோட்டத்துக்கு போ. ஆமா, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. நில்லுங்க. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா? நானும் உங்களுக்கு அண்ணிதான். அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்துருச்சு. அதுக்காக வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க தானுங்க என்ன மன்னிக்கணும். அப்பா, எல்லாரும் கொஞ்சம் இங்கேயே இருங்கப்பா, நான் மேல போயிட்டு வந்துடுறேன். அப்பா, ஹலோ அப்பா, அது ஐயா வணக்கமுங்க. அடட, வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்ல, உட்காருங்க. நம்ம முன்னால நாங்க எப்பங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறம் கண்ணாலத்துல பார்த்தது தொழில் முறையில எப்படி இருக்குது? ஏதோ ஐயா தயவுல நல்லா தாங்க நடந்துட்டு இருக்கு. அந்த ஷிப்பிங் நம்ம லோடெல்லாம் ஒழுங்கா ஷிப்ல ஏறியாச்சா? அந்த இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஃபைல்லாம் மூவ் ஆச்சா? கவர்னர் ப்ரோக்ராம், சிஎம் அப்பாயின்மெண்ட் ஈவினிங். இந்த ஐஜி ப்ரமோஷன் என்னாச்சு? சிஎம் ஓட அதை பத்தி ஈவினிங் பேசுவீங்க சார். ஹாய் டாடி, குட் மார்னிங். குட் மார்னிங் மை சைல்ட். எங்க வெளிய போயிட்டு வரியா? போய் டிஃபன் சாப்பிடு. டாடி பிஸியா இருக்கிறேன், பட்டுமா? பாய். பக்கத்துல ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்காக இடம் பார்க்க வந்தங்க. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தங்க. நான் வரேங்க. இருந்து சாப்பிட்டு போங்க. இருக்கட்டுங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. அட, புள்ளைய கூட பார்க்காம போறேங்கிறீங்க. ஒரு எட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு கேட்டுட்டு போங்க. வாய் வயிறுமா இருக்குதுல்ல. புள்ள எப்படி இருக்குதுன்னு கேக்குற குடும்பத்திலேயாங்க நான் பொண்ணு கொடுத்துருக்கிறேன். நாட்டாம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டு நான் அப்படியெல்லாம் கேட்டா நாக்கு அழிகிறேங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சரி, வாங்க. வரேன் கண்ணு. வயசான மட்டும் பார்த்தாது. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத யோசனை பண்ணி பேசணும். மைண்ட் இட், மைண்ட் இட். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத யோசனை பண்ணி பேசணும். மைண்ட் இட், மைண்ட் இட், மைண்ட் இட்.
பேசணுங்கிறத யோசனை பண்ணி பேசணும். மைண்ட் இட், மைண்ட் இட். என்ன முதல்ல எந்திரி. மன்னிச்சிருங்க மாமா. அட நீ என்னமா தப்பு பண்ணிட்டா உன மன்னிக்கிறதுக்கு எந்திரிமா. வாயு வயிறுமா இருந்துட்டு என்னமா அதல அழுவாத. எந்திரி எந்திரிமா. உங்களை மதிக்காம எடுத்தறிஞ்சு ஏதோ பேசிட்டேன். என்னமா பேச. அட எந்திரிமா. அட லட்சுமி. பாலம் வயிறுமா இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியாம ஏதோ உங்களை தப்பு